ஏண்டா உன் வீட்டுல ஒரு ராணி இருக்கு, அவளை நீ ராணி மாதிரி வச்சுக்காம நீ ஏன் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் போய் நான் மட்டும் உன்னை 10 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தானா 15 வருஷம் முன்னாடி பார்த்திருந்தானாக்க நீங்க அப்ப யோசிக்கணும். என்ன லிவ் இன் ரிலேஷன்ஷிப்? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஹஸ்பண்டுக்கு கீழே அப்படியா? நான் உனக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஆனா ஒய்ஃப் கிடையாது அப்படியா? அப்ப யார் நீ? அதை துணிச்சலாக நான் ஒப்புக்கொள்வேன். இதெல்லாம் சொன்னா நான் பிற்போக்குவாதி என்றால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் பிற்போக்குவாதி தான். எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அவங்க அப்பா மாதிரி, எனக்கு இவங்க சித்தப்பா மாதிரி. இந்த மாதிரிகள் வந்து இல்ல சார் என்னைக்கே உருப்படாது. நான் இதை பெண்களுடைய குறைபாடா சொல்லல, எச்சரிக்கையா சொல்றேன். ஜாகிரதையா இருங்க. ஆண்கள் ஆசை வார்த்தை காட்டுகிறார்களா, ஆண்கள் பேசுகிறார்களா, அது வந்து எவ்வளவு நீங்க அவங்கள பேச விடுறீங்கன்றதுதான். இப்ப நீங்க என்ன என்கிட்ட நீங்க எவ்வளவு இடத்துல எது வரைக்கும் நீங்க பேச முடியும் சார்? நான் உங்களை எது வரைக்கும் பேச அனுமதிக்க முடிவு பண்றேனோ அது வரைக்கும் தான் நீங்க பேச முடியும். நீங்க ஒரு வார்த்தை எக்ஸஸ் பேசினே வச்சுங்களேன், சாரி நவீன் அங்க நில்லுங்க அப்படின்னு சொல்றது என் கையில இருக்கே தவிர உங்க கையில இல்ல, இல்லையா? அப்ப பெண்களுக்கு என்ன ஆயிடுதுனாக்க கொஞ்சம் தங்களை பத்தி பாராட்டி புகழ்ந்து பேசுனாக்க அதை நம்புறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரியணும் சார், நம்மளுடைய பர்சனாலிட்டியை பத்தி ஒரு விமர்சனமா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படியா எப்படியான்னு சொன்னாக்க உடனே நம்ம அதெல்லாம் நம்பிட வேண்டிய அவசியம் இல்லை. தினம் நம்ம கண்ணாடி முன்னாடி பாத்துக்கிறோம் நம்ம எவ்வளவு அழகு, நம்ம எவ்வளவு அழகு இல்லை பிசிக்கலா நான் சொல்றேன், அது வந்து நமக்கு தெரியும். அதை விட நம்ம உள்ளான பர்சனாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அது எவ்வளவு ஸ்ட்ராங் அது எவ்வளவு வீக்ன்றதும் நமக்கு தெரியும்.